கொண்டு உதவி தேடுறது, வழிமார்களை கொண்டு ஹாஜத்துக்களை நிறைவேற்ற தேடுகிறது, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு உதவி தேடுகிறது நமக்கு ஆகுமாக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலுல்லாஹ் நான் உங்களை கொண்டு துஆ கேட்கட்டுமா அப்படின்னு வேண்டிய மாதிரி கேட்கும். அவர் யாரெல்லாம் என்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி ரசூல் நாயகம் பரக்கத்தான் எனக்கு பரக்கத் செய்வார். நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. அப்ப கேட்க கூடாதுன்னு இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு தடுத்திருப்பார். அப்படி தடுத்திருக்கார். கூடு இன்னொரு நாள் நோம்பு திறப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் நோம்பு திறக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் செய்து வைத்தார்கள். எல்லாரும் தைமான உடனே நோம்பு திறந்தார்கள். ஒரு சஹாபி மாத்திரம் நோம்பு திறக்காமலேயே இருந்து கொண்டிருக்கிறார். சஹாபாக்கு நோம்பு திறக்கலையான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார். இல்ல ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடலையே நோம்பு திறக்கிறதுக்கு ஏதாவது வாயில இருக்கப்படம் கொண்ட வைக்கை அவங்க வைக்கிற நேரத்துல நான் வச்சுக்கிறேன். தொழுது முடிக்கல முடிஞ்சதுக்கு பிறகு ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இந்த சஹாபி நோம்பு திறக்கல நாங்க அவரை கூப்பிடுங்க அப்படின்னா கூப்பிட்டு கேட்டார்கள், நீங்க ஏன் நோம்பு திறக்கல? இல்ல யார் ரசூலுல்லாஹ் நோம்பு திறக்கலையே. இன்னும் அது எப்படி எவ்வளவு தெரியும்? நான் நோம்பு திறக்கலைன்னு சொல்றேன். நான் நோம்பு திறந்துட்டேன். எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் வாயினுள்ளே போடல, வயிற்றினுள்ளேயே உள்ளுக்கு பசி இல்லாமலாக்கு நோம்ப அதாவது நோம்பு திறக்க வச்சுட்டான். உங்களை போல சாப்பிட்டு குடிச்சுதான் நான் நோம்பு திறக்க முடியல. நான் நோம்பு திறந்துட்டேன். நீங்க என்னைய போலையா? நீங்க என்னைய போலையா? இல்லை அப்படின்னு சஹாபாக்களும் அவர்களுக்கெல்லாம் அப்பதான் வேண்டியது. சஹாபாக்கள் எங்களே போல சாதாரண மனிதனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவதிலேயும் நோம்பு துறப்பதிலேயும் நோம்பு அவர்களுக்கு சாப்பாடே தேவையே இல்லை, சும்மா இருக்கிறான். மக்கள் பசியில வாடக்கூடியவர்களாக இருந்தால் அதற்கு பரிகாரம் என்ன? பசியை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தால் வயிற்றுல ஒரு கல்லல்ல இரு கல்லல்ல 3 கற்களை வைத்து உதாரணமாக காட்டினார்கள். இப்ப நேராக கொண்டா கல்லுக்குள்ள வச்சு கட்டுக்கொண்டா கொஞ்சம் நேராக வளைஞ்சு போகாம கொடுத்தார். விவாதத்து தொழுகையை சரிவர தொழுகைன்னு மனசுக்காக. ஆக இப்பேற்பட்ட நிலையில கஷ்டங்களை மக்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி இக்காரணங்களை செய்தார்களே தவிர அவர்களுக்கு தேவைக்காக வேண்டி செய்யல. அதனால எங்களே போலதான் பசி அவர்களுக்கு இருந்தது அர்த்தம் அல்ல. அவர்கள் குளித்தார்கள், சாப்பிட்டார்கள், உணவு செய்தார்கள், தண்ணி குடித்தார்கள், பால் குடித்தார்கள், கறிகளை மீன் கறிகளை தின்றார்கள், இறைச்சி கறிகளை தின்றார்கள். அதுபோன்ற இந்த கறிகளுக்கு சாப்பிடுவ திரிக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் சாப்பிட்டார்கள். சிலர் சாப்பிடாம விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அது மனித சுபாவத்துக்கு எனக்கு சாப்பிட முடியும். மனிதர் போலதான் நான் இங்க ஜின்னல்ல. சிலர்கள் சொன்னார்கள் இவர் ஒரு ஜின்னா இருக்கும், சிலவங்க சொன்னாங்க ஒரு மழக்கா இருக்கும், சாப்பிடாம மனிதன் கண்டா இருக்க முடியாது. இப்படி என்றெல்லாம் சொன்னவர்களுக்கு இது சாப்பிட்டு காட்டினார்கள், சாப்பிட்டு காட்டினார்கள், குடித்து காட்டினார்கள். என்ன குடிக்க வேணும், என்ன சாப்பிட வேண்டும் என்பதெல்லாம் உலக மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக எல்லாம் செய்தார்கள். உலகத்திலேயே களிமாவை உயர்த்தி மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி உலகத்தில் இருந்த மகா சிறந்த நல்ல அறிவு ஞானங்களை பெற்றவர்கள் எல்லாம் இவருடைய அறிவுக்கு கீழாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உலகத்திலேயே சில அரபிகள் மிகவும் நம்பாத மோசமான மனிதர்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை நம்ப வைத்தார்கள். அவர்களுடைய சில அத்தாட்சிகள் காரணங்களை கொண்டு ஒரு அரபி ஒரு உடும்பை குடிச்சிட்டு வந்தார். குடிச்சிட்டு வந்ததோடு கொண்டு வந்து முன்னால வைத்தார். முன்னால வைத்த உடனே இஸ்லாத்துக்கு வாயினப்பா நீ அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இந்த உடும்பு கொண்ட களிமாவை சொல்ல சொல்லுங்க, நான் இப்ப இஸ்லாத்துக்கு வரேன் ஏழுமா? ஓ உடும்பு சொல்லிச்சு சாகுதே கிளம்பி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே சீதோவிஸ்லாம் பிடிச்சவர்களே, இன்னும்
உங்களுடைய அழைப்புக்கு நான் ஒருபோதும் தயங்க மாட்டேன். நீங்கள் அல்லாஹ்வினுடைய ரசூலாக இருக்கும் உங்களை கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நான் மொழிகிறேன், உங்களை நான் நம்புகிறேன் என்பதாக அந்த உடும்பு சொன்ன உடனே அரபி பாஷையாக சொன்னோடனே அரபிக்கு நல்லா விளங்குது. அப்ப எந்த மனுஷனுக்கும் மூளை இல்லாத மனுஷனுக்கும் விளங்கும் இவர் ஒரு நபித்தான். உடனே அந்த உடும்ப விடுதலையாக்கி. இன்னொரு சமயத்துல ஒரு ஒட்டகம் ஒரு மான் ஓடோடி வருது, சத்தம் கேட்கிறது. அதே சத்தம் ஒன்று கேட்கும் போது திரும்பி பார்த்தார்கள், ஒரு மாமன் விட்டது. யார் ரசூலல்லாஹ் என்னைய காப்பாற்றுவோன்னு சொல்லு அரபினா. யார் ரசூலல்லாஹ் வேட்டையாடிக்கிட்டு வந்தோம், பின்னால திரட்டிக்கிட்டே வரோம், வந்து குடிச்சுக்கிட்டான் ஒரு சில மான உதவி பின்னால. இது நான் வேட்டையாடி இருந்தது, எனக்கு இந்த ரசூலுல்லாஹ் இந்த மான விடுத்துங்க, எனக்கு மான விடுதலை செய்யப்பா. ஏன்னு அல்லாஹ்வுடைய ரசூலே என்ற புத்தி ரெண்டும் அந்த மலைக்கு மேல இருக்குது, அது ரெண்டுக்கும் பால் கொடுத்துட்டு வர மட்டுக்கும் என்னைய கொலை செய்யாம பாதுகாத்துக்கோங்க அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லி நான் போய் பாலை கொடுத்துட்டு வந்துட்டுறேன். அது நீ வராம விட்டா நீங்க வராம விட்டன்னு சொன்னா கியாமத் நாள் நெருங்கிடுச்சு, இனி அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கும், துனியா அழிஞ்சு போகுது. உங்க பேர்ல எவன் சலவாசி சொல்லாம இருக்கிறானோ அந்த காலம் வந்துடும். உங்க பேர்ல சலவாசி சொல்ல பேரை கேட்டா சலவாசி சொல்ல மாட்டான், அந்த காலம் வந்துருச்சுன்னு சொன்னாதான் நான் வரமாட்டேன் அப்படின்னு மாற்றி. அப்படி உண்மைதானே? இந்த இதை செய்தியெல்லாம் கேட்டுக்கிறான். அது மான் ஓடோடி போய் பிள்ளைகளுக்கெல்லாம் பாலை கொடுத்துட்டு திரும்பி வருது. வந்து யாரும் சொல்லலாம் இப்ப பெருகு கொடுப்பாங்க. அவன் சொல்லிட்டா இது பிறகு எனக்கு தேவையில்லை மானே, நீ போது விடுதலையாக்கிட்டான். இது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஜிதாத்துகள் 1, 2, 3 அல்ல பலவாறு இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம். இவங்க சுவர்க்கத்தை பேசிட்டு பார்த்துட்டு வந்தவர்கள். ரசூல் நாயகம் அந்த சுவர்க்கம் பார்த்தார்கள், நரகத்தையும் பார்த்தார்கள். சுவர்க்கத்துல யார் யாரெல்லாம் போவார்கள், எப்படியெல்லாம் இருப்பார்கள், என்னென்னலாம் நடக்கும் சொல்லுவது எல்லாத்தையும் பார்த்தார்கள். யார் யாரையெல்லாம் காண வேணுமோ அவங்க கண்டுபிடிச்சு தான் வந்தார். நரகத்துல யார் யாரையெல்லாம் கண்டு வேதனைப்படக்கூடியவர்களை எல்லாம் உலகத்துக்கு வந்து அவர்கள் எச்சரிக்கை செய்தார்களோ அதையும் வந்து சொல்லத்தான். இவனுக்கு முடியுமா சுவர்க்கம் போக, நரகம் போக, அல்லாஹ்விடத்துல மீராஜி போக, அது போன்ற அற்புதங்களை காட்டுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்கு உணவு எடுத்தா அந்த உணவு தஸ்பீஹ் செய்யும். அந்த உணவு தஸ்பீஹ் செய்யும். அது வயிற்றுக்கு போனால் கூட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வயிற்றில இருந்து கொண்டே இருக்கிறதுக்கு விருப்பப்பட்டு கொண்டே. ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலேயும் தூங்க மாட்டார்கள், பகலையிலேயும் தூங்க மாட்டார்கள். நம்ம தூங்காம இருக்கே. ஆனால் அவர்களுடைய மேலான கண் அப்படி மூடி அசைஞ்சு இருந்து கொண்டிருக்கும், கல்வி உறங்காமல் இருக்காங்க. யாரும் இதை ஒட்டு பார்க்கறதுக்காக வேண்டி சில சஹாபிகள் சேர்ந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இவன் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு. அவங்க முடிச்சதோட சொன்னாங்க, என்ன பேசிக்கொண்டு இருந்தீங்க, இதை தானே பேசிக்கொண்டு இருந்தீங்க, நான் என்ன கதைச்சத்தை விளங்காம இருப்பேன் தான் நினைச்சு கொண்டிருந்தீங்க, எல்லாம் தெரியுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இனி எங்களையே போல ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாக மனுஷனுக்கு இப்படி எல்லாம் சொல்லிடாது சகோதரர்களே. அது போலத்தான் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான காரணங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது, நமக்கு இருக்கிறது எல்லாம் வித்தியாசம். எப்ப ஒன்றாக ஆகும் என்று சொன்னால் அதிகமாக திக்ரும் ஸலவாத்தும் நம்ம உடம்புல ஆகிட்டதுன்னு சொன்னால் நிச்சயமாக அதனுடைய நற்குணங்கள், நல்ல பண்புகள், நல்ல விதமான செயல்கள் அல்லாஹ்வுடைய வழியில
அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கைகள்ல இருக்கக்கூடியவர்களாக எப்ப ஆகினார்களோ அப்பதான் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து நாவுகளை பேணி அவங்களை போல இல்ல நாங்க அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஹபீப் அவர்களை போன்றல்ல நாம் சாதாரண ஒரு மனிதனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களை சபாத்தி செய்து அவர்கள் காப்பாற்றுவார்கள். அவருடைய கொடியின் நிழலுக்கு கீழால் தான் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர்களுடைய கையினால் தான் அவர்களுக்கு நீர் பருக வேண்டியிருக்கிறோம். அவர்கள் தான் எங்களை கட்சித்து காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட முடியும். இவங்க நம்மளை போறேன்னு சொன்னா இவருக்கு மேலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல போய் சபாத்தி செய்வது நாம வைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பிற்கு முதல்ல மௌத்தாக முன்னால யாரும் மீது எந்த அன்பு இருக்கிறதோ அவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுகிறார். அவங்க தான் நம்மளுக்கு என்ன செய்வார்கள் சொன்னா காப்பாற்றுவார்கள், ரட்சித்து காப்பாற்றி அது வழிமார்களாகும் நபிமார்களாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஸலவாத் 500 ஒரு நாளைக்கு ஓதினது சொன்னால் அதிலேயே டெய்லி கண்டினியூ பண்ணி ஒரு மனுஷன் ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே வரக்கூடியவனாக இருந்தால் அவருடைய ரூஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதான் அந்த ரூஹ்